தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே இந்த போர் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது அப்படின்னு இங்கே நம் நாட்டினுடைய பிரஜைகள்லாம் வந்து எண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஆபத்து இந்த 10 நாட்களுக்கு பிறகு நம்ம உணர துவங்கி இருக்கிறோம். ஸோ எரிவாயு, அதே போல் பெட்ரோலிய பொருட்கள் இவைகள் எல்லாம் வந்து கடுமையான விலைவாசி உயரக்கூடும், ஏன் தட்டுப்பாடு ஏற்பட்டு கிடைக்காமல் கூட போய்விடும் என்ற அபாயம் எல்லாம் வந்து தற்போது செய்திகள் வர துவங்கியிருக்கின்றன. உணவகங்கள் மூடப்பட்டு வருகின்றன. பல முக்கியமான நகரங்களில் வந்து உணவகங்கள் முற்றிலுமாக மூடப்பட்டு வருவதாகலாம் தகவல் பார்க்குறோம். பெங்களூர் போன்ற மாநகர்கள் எல்லாம். தமிழ்நாட்டில் இப்போ சென்னை போன்ற, மதுரை போன்ற மாவட்டங்கள்லாம் இப்போ இன்னும் அடுத்த 2-3 நாட்களில் வந்து பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சார் இந்த விவகாரம்? ஆக்சுவலாக எங்கேயும் கடிச்சா எங்கேயும் நெறிக்கட்டுமான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உணவகம் நடத்த முடியாது. ஏன்னா உணவகத்தில் பெரிய ப்ராஃபிட் கிடையாது. ஆனால் பேஸ் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் வேணும். விறகுகள்லாம் இன்னும் அக்காமடேட் பண்ண முடியாது. ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் இதெல்லாம் மாறி போச்சு. அதாவது அந்த கிச்சன் ஸ்டைல்லாம் மாறி போச்சு, எக்ஸாஸ்ட் மாறி போச்சு. ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஹோட்டல் இருக்குது. நீங்கள் புகையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளப்ப முடியாது. பைபாஸுகளில் புரோட்டா கடையில் விறகு வச்சுருக்காங்க. வேறு எங்கே விறகு இருக்குது? விறவே இல்லை. விறகுல சமைக்கிறதுலாம் மாசு வர மாட்டாங்க. போயானியாவே வந்து ஊதி நடக்கிறது அதை போய் அப்படின்னு பக்கன்னு எரியும். அப்புறம் எடுத்து வைக்கணும் கட்டையை. நைட்டில் மழை கொஞ்சம் விரவு எடுத்து வைக்க முடியாது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. உணவுகளுக்கு வந்து ப்ராஃபிட் சரியாக வராது. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குது தான் ஹோட்டல்ஸ் எல்லாம். மூடிடுவாங்க. சிலிண்டர் இப்போ 60 ரூபா விலை இருக்குது வீட்டு சிலிண்டரு. இதெல்லாம் ஏற்றம்லாம் கிடையாது. என்ன ஏறும்? பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் தட்டுப்பாடு வரும். டீசல் தட்டுப்பாடு வரும். இது எல்லாமே நடக்கும். இவங்க பாட்டு கதை விட்டு உட்காந்துருக்காங்க. சுத்தமாக ஈரான்லேருந்து கப்பலே கிராஸ் ஆக முடியல. நீ எந்த நாட்டு கப்பல் வந்தாலும் அடிக்கிறேங்கிறாப்புல. யார் வந்தாலும் அடி. யார் வந்தாலும் அட்டினா நீ வேறு நாட்டுகிட்ட ஒப்பந்தம் போட்டு இறக்க முடியாது. உள்ள கொக்கு கண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த அட்டி எடுத்துறேன்னு ஒரே முடிவு எடுத்துட்டு. ஈரானுக்கும் தெரியும் இது அழிவு தான், அமெரிக்காவுக்கும் தெரியும் இது அழிவு தான், இஸ்ரேலுக்கும் தெரியும் இது அழிவு தான். ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுக்கும் தெரியும் அழிவு நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இப்போ நம்ம ஊரில் எப்படி தண்ணி கிடக்கும் கடலில், அதுமாரி கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து பெட்ரோல் டீசல் இருக்குது, க்ரூட் ஆயில். அவ்வளோதான். அந்த ரா மெட்டீரியல் க்ரூட் ஆயில் அதுதான் அவங்களுடைய வளமே. அதை பியூரிஃபை பண்ணால் தானே பெட்ரோல் டீசல் எல்லாம் வரும். அதில் மண்ணெண்ணெய் வரையும். ஸோ அந்த க்ரூட் ஆயில் அங்கே தான் இருக்குது, நம்மள்கிட்ட இல்லை. வேறு எங்கேயும் ஆப்ஷன்லாம் இல்லை. ஓஎன்ஜிசின்னு சொல்லியெல்லாம் போட்டு பார்ப்பாங்க தெரியுமா ஊரில். அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட். அங்கங்கே போட்ட கட்டாயத்தை அப்படி விட்டு போயிட்டாங்க. ஒன்றும் பெட்ரோல் டீசல் இல்லை. எங்கள் ஊரில் அதை போட்டு பார்த்தாங்க, இல்லை ஒன்று. அப்புறம் கிளப்பி விட்டாங்க, மீத்தேன் எடுத்தாங்க, ஈத்தேன் எடுத்தாங்கன்னு. நமக்கு என்ன தெரியும்? தேன்னு தான் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீத்தேன் எடுக்க வந்தாங்கன்னு சொல்லி இப்போ இந்த சூழ்நிலையை தான் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து நான் 30 நாள் கூட போர் செய்ய தயாருங்கிறாப்புல. 30 நாள்லாம் போர் செய்ய அவன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கு அவன் நடிக்கிறான். பச்சை பிள்ளைங்களை விளையாண்டு கறித்தின்னானுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸு அதை அப்படியே மறைச்சிட்டானு பார்த்தீங்களா? அதை இங்கே பேசுவோன்னா இங்கே விஜய் மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. இவர் திரிசாவோட போனாரா அவளோட போனாரான்னு இதே தனி எப்ஸ்டீன் ஃபைல் வச்சிருக்காரு. இல்லை, இதோட ஒரு மாதம் போயிட்டு இருக்கு. அடையே நீ வேறு உலக நாட்டு பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. தங்கம் விலை கண்ணாப்புனான்னு ஏற ஆரம்பிக்குது. தங்கத்து மேலே மக்களுக்கு அதிக நாட்டம் வருது. இப்படியா ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பெட்ரோல் டீசல் அறவே இருக்காது. நம்மள்ட்ட அதுக்கான வழியே கிடையாது. அப்போ பெட்ரோல் டீசல் விலையேறினா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்போர்ட் விலையேறும். டிரான்ஸ்போர்ட் விலையேறினா காய்கறி விலையேறும். 4 ரூபா 80 காசு முந்தா நாள் கொள்முதல் விலை ஒரு முட்டை. இன்றைக்கி அதை விட கம்மி. 4.40 போயிட்டு 4.50 போயிட்டு இன்றைக்கி 30 காசு குறைஞ்சி போச்சு. போன வாரத்தில் முட்டை 6.50. இப்போ முட்டை 5.50. அப்புறம் முட்டை என்ன செய்யும்? 2 ரூபாய்க்கு போகும். அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு காசு இருக்காது, லாஸ் விட்டுருவாங்க. அப்புறம் முட்டை மறுபடியும் 100 ரூபாய் விற்கும். முட்டை பிளாக்குக்கு போயிடும்ல. என்கிட்ட 10 முட்டை வேணுமா அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடும். ஆஃப் ஆயில் ஆம்லேட் ரேட் ஆரம்பிக்கும். சாப்பாடு விலை ஏற ஆரம்பிச்சிடும். அடிப்படை காய்கறி என்ன செய்யணும்? இப்போ தக்காளி பழம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது லாரி இருக்காது, டீசல் விலை ஏறி இருக்கும். டீசல் விலை ஏறினா ப்ரொடக்ஷன்லேருந்து கொண்டு வந்து தக்காளி விலை இங்கே ஏற ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அங்கே ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு டிராக்டரு, மருந்தடிக்கிற பிரேயர், போக்குவரத்துக்கெல்லாம் பெட்ரோல் டீசலில் போடுற மிஷின்லாம் இல்லாமல் காலியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே அறுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. டோட்டலாக வயலோடு அழிஞ்சு போவோம். அவ்வளோதான். எத்தனை வாட்டி தான் கடை வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு, தக்காளி பழம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நிப்பாட்டிக்க வேண்டியது தான். அப்போ காய்கறி ப்ரொடக்ஷன் இருக்காது. கடைசியாக விவசாயம் உழுதுண்டு வாழ்வார் மற்றவங்க தொழுதுண்டு பின் செல்லுவார் வள்ளுவன். விவசாயம் பண்ண வேண்டியது தான். விவசாயத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளாம் ஊரில் எல்லாம் வச்சுருக்கோம். போய் விவசாயம் இந்த வருஷம் விவசாயம் பண்ணியாச்சு. மறுபடியும் விவசாயம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். தக்காளி, வெண்டைக்காய், மாங்காய் போட்டு சாப்பிட வேண்டியது தான். யார்கிட்ட கையேற்ற மாட்டோம், சாப்பிட வேண்டியது தான். நகர வாழ்வியலாக இருக்கு, நம்ம மாட்டிக்குவோம். இப்போ இன்னும் 100 வருஷத்துக்கு பின்னுக்கு போகன்றீங்களா சார்? இந்த ஆல்ரெடி நீ முன்னாடி இல்லை, ஏற்கனவே பணம் செல்லாதுனதுலேயே ஒரு 100 வருஷம் பின்னாடி கிடக்கிறோம். அடுத்து கொரோனா வந்துச்சு, இன்னொரு 100 வருஷம், 200. இப்போ ஒரு போகிற ஒரு 300 வருஷம் பின்னாடி போயிடுவோம். 300 வருஷம் பின்னாடி போய் நம்ம மொழியே வேறு மொழியாகிட போகுது. பாட்டு மெட்ராஸில் அப்படி தானே ஆகிட்டு. தமிழ் மொழியே இல்லை, கையாமையான்னு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல, மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த மாதிரி எல்லாம் பின்தங்கி போக வேண்டியது. ஆல்ரெடி பின்தங்கி தானே இருக்கோம். ம். ஏங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு தேனாரும் வட்டின்னீங்க, அப்புறம் எப்படி 40% பேர் நாங்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கோம்? நான் சொல்லலை, நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்கல்ல, 3 வேளை உணவு வறியவர்கள் ம். கோதுமை கொடுக்குறோம். எப்படி வறியவர்கள் ஆனோம் நாங்கள்? ம். 3வது வாட்டி நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. ம். ஜிஎஸ்டியில் பெட்ரோல் டீசலை கொண்டு வர நீங்கள் கொண்டு வந்தீங்களா? இல்ல சார், இப்ப நீங்க இப்ப அச்சமுட்டி எச்சரிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப இந்த வீடியோ பார்க்குற பாமரர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஐயோ! அண்ணன் இப்படி சொல்றாரு. உடனடியா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் பெட்ரோலையும், டீசலையும். எத்தனை நாள் ஃபில் பண்ணி வைப்பீங்க? ம். எத்தனை நாள் ஃபில் பண்ணுவீங்க பெட்ரோல் டீசலை? ம்ஹ்ம். அப்படி ஃபில் பண்ணுற மாதிரி தான் கவர்மெண்ட்டே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த போர் முழுக்க முழுக்க ட்ரம்ப் பண்ணிட்ட வேலைங்க அவன். ம். ஏற்கனவே ஜெனீவாவில் காம்ப்ரமைஸ் பேசினாங்க இல்லைங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்கு யூஎஸ் போர்டு கப்பலையும் யூஎஸ் ஆப்ரகாமையும் கொண்டு போய் ஈரானுக்கு நான் நிப்பாட்டுறேன்? அவனே வெந்த வெளியில் வெறி வச்சு நிற்கிறான். வெறி உண்டு. இஸ்ரேலுக்கு ஒரே நோக்கம் ஈரான் அழிச்சே ஆகணும். அதோடு தான் அமெரிக்க ராணுவ வீரன் கேட்டான், இஸ்ரேலுக்காக நான் ஏன்டா சாகணும்? எனக்கா நான் செத்துட்டு போகிறேன், நம்ம நாட்டுக்காக நான் சாகிறேன். அதுவே பேட்ரியாட்டிசம். நான் ஏன் அவனுக்காக சாகணும் அப்படின்றது நல்ல கேள்வி. இது இந்தியாலாம் இந்தியாலாம் என்ன கண்டிஷனில் அமெரிக்காட்ட அடிமையாக இருக்காங்கன்னு தெரியல. ஒரு 15 நாட்டை சொல்லி நீங்கள் ரஷ்யாட்ட என்ன வாங்கிக்கோங்க, நான் அனுமதிக்கிறேங்கிறான் ட்ரம்ப். 30 நாளைக்கு. நீ யாரா அனுமதிக்கிறதுக்கு? நீ யார் இது சொல்ற? இப்ப ரஷ்ய அதிபர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சலுகை விலைக்கு கொடுக்க மாட்டோம், ஏன்னா எங்கள்கிட்ட வர்த்தகம் செஞ்சுட்டு திடீர்னு நின்றுட்டாங்க, இப்ப திடீர்னு எங்க கிட்ட வரீங்க, நான் ஏன் வந்து உங்களுக்கு சலுகை விலைக்கு? அவரே அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் வாங்குறாரு. அவர் இந்தியா மேலே நேச நாடுங்கிறத விட்டு இவ்வளோ நாள் அவரே அந்த சப்சிடி ஏற்றுக்கிட்டாரு. இனிமேல் நான் ஏற்றுக்க வேண்டியது, நீயே வாங்கிக்க. என்கிட்ட வர்த்தகம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, என் நாட்டுக்கு தேவையான வரியை கட்டி நீ வாங்கிக்க, நான் உனக்கு எதுவும் சப்சிடி பேச முடியாது புட்டின்னு. இது எல்லாம் எப்சில் ஃபைல்ஸுக்கு பிறகு தானே இப்போ கையெழுத்து போட்டாங்க. இப்போ என்ன, நீ நல்ல எண்ணெயை வாங்கி விட்டா வேண்டாம், இவன் கெட்ட எண்ணெய் கொடுத்து விட்டான், நீ வாங்கினது நல்ல எண்ணெய் தானே அப்படிங்கிற மாரி இல்லை இருக்கு. இப்போ காலங்காலத்தில் ஏன்டா வறுத்து எடுக்கவே இல்லை, இது கடலில் தானே அப்படின்ற மாதிரி. நீ இப்போ என்ன நல்ல எண்ணெய் கொடுத்துட்டான், இவன் பொல்லாத எண்ணெய் கொடுத்துட்டான். எல்லாம் அம்புட்டு நாடகங்க எல்லாம். ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இன்னும் 1 மாசம் பொறுத்துருங்க, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த விலை வந்து ஒரு குறைந்தபட்ச விலை தான், 1 மாசத்துல நாங்க இந்த போற முடிவு கொண்டு வந்துருவோம், அது நாங்க வந்து பயங்கரவாதத்தை ஒழிச்சிருவோம், அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னும் மலிவான விலை கிடைக்கும் உங்களுக்கு. பணம் செல்லாதுன்னு சொன்னப்ப இதுதான் மோடி சொன்னாரு, 1 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் எல்லாத்தையும் தோண்டு கிடந்த நாட்டை தூக்கி நிறுத்துறேன்னாரு. நிறுத்திட்டாரா? அடுத்தது கோவிட் எப்போ இப்படிதான் சொன்னாங்க. சும்மா அது ஒன்றும் இல்லை, சின்ன லாக்டவுன் தான், 40 நாளில் சரியாயிடும், தூக்கிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னாங்க. கடைசியாக மாட்டு சாணியை ஒட்டி வச்சு முக்கி எழுப்பினான், இதாண்டா கோவிட்டுக்கு மருந்துன்னு சொல்லி. அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? டேய் என் மோசம், நாங்களாம் பரவாயில்லடா, நல்ல பகுத்தறிவு இருக்குது நம்மள்ட்ட, ஈஸியாக மத ரீதியாகவும் நம்மளை சண்டை முட்ட முடியாது. மற்றவங்க எப்படியோ, நான் அதில் கிளியராக இருக்கேன், என்னை சாதி ரீதியாலாம் ட்ரீட் பண்ண முடியாது, மத சண்டை முட்ட முடியாது. சரி தம்பி சித்தப்பு, சூதுனா எங்களுக்கும் தெரியும், நீங்கள் கம்முன்னு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நான் போயிடுவேன். ஆனால் அது அவன்கிட்ட இல்லவே இல்லை பாருங்க. கும்பமேளாவில் போய் குளிச்சாக்கி பாருங்க, ரயில்வே காடு லோக்கோ பைலட்டு சீட்டில் போய் ஏறுறான் திப்பு. டேய் அவ்வளோ அறிவாளிகளடா நீங்கள்லாம், பரவாயில்ல, நாங்கள் ரொம்ப முன்னேறி தானே இருக்கோம். ஆமாம், நான் 10,000 எழுத்து மேலே நம்மகிட்ட இலக்கியம் இருக்குது, தொல்காப்பியெல்லாம் இருக்குது, நம்ம அறிவார்ந்த சமுதாயம் தானே. இடையில கேட்பாங்க, சீமான் கூட கேட்பார், எல்லாரையும் படிக்க வச்சது தந்தை பெரியார்னா ஓ அப்பத்தான் ஏன் படிக்கலைன்னு கேட்டார். இடையில வந்து நம்ம நாடுகள் வந்து படையெடுப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கு. முகல் எம்பரர் படையெடுப்பு இருந்தது, ஆரிய படையெடுப்பு இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரன் படையெடுப்பு இருந்துச்சு. அப்போ இடையில படிக்காமல் ஆகிட்டோம், நம்ம லேக் ஆகிட்டோம், கல்வி முக்கியம் இல்லைன்னு சொல்லி நம்ம வேறு பக்கம் டிவைட் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் பெரியார், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா, இப்படி வச்சு எல்லாருமே, எம்ஜி ராமச்சந்திரன், காமராசர், எல்லாருமே கல்வியின் முக்கியம், மு க ஸ்டாலின், பக்தோச்சலம், எல்லாரையும் சேர்த்து கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு. இவர் கேட்குறாருல சீமான் அண்ணன், அப்புறம் என்ன ஓ அப்போ தான் படிக்கலன்னு. அந்த இடையிலப்பட்ட லேக், அது வெள்ளக்காரன் இடையில லேக்கு, அதுக்கு முன்னாடி ஆரியர்கள் லேக்கு, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் படையெடுப்பு லேக்கு, மௌரிய படையெடுப்பு லேக்கு, இப்படி லேக்காக இருக்குது. ஒரு 200 வருஷம் வந்தோன்னா 1000 வருஷம் வந்தது இல்லை, அதில் பின்தங்கிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லையே. சார் இப்போ இந்த நிலைமை மோசமாக இப்போ டெல்லியில் வந்து பொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும், அவ்வளோ மோசமான பொல்யூஷன். அங்கே வந்து சில பேருந்துகளுக்கு, அதாவது அங்கே உள்ள சில வாகனங்களுக்கு வந்து தடை, அதுபோல் நாடு முழுக்கவே கூட இப்படி ஒரு தடையை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அந்தந்த மாநில அரசுகள். இப்போ குறிப்பாக இப்போ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கார் அல்லது பைக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்டக்கூடாது, அப்படி கூட தடை விதிக்கலாம். அதெல்லாம் வைப்பாங்க. நாங்கள் எல்லாம் மாசிக்கிட்ட பேட்டரி கார் வாங்கணும்ல, எல்லாரும் சொப்பு சாம மாதிரி தயாரிச்சு வச்சுருக்காங்க காரை, அப்புறம் எங்கே வைக்கிறது? இல்லை, இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. பேட்டரி காரை கொண்டு வந்து தள்ள கட்டணும். இது நம்மளை சுற்றி நடக்கிற பெரிய ஒரு லாபிங் இது. இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஈரானை காலி பண்ண மாதிரி ஆகிட்டு,
பெட்ரோல் டீசல் அவன்கிட்ட கிடையாது, பேட்டரி கார் வாங்கிக்க. ம். பேட்டரி பஸ் வந்துட்டு தெரியுமா? இப்போ நம்ம அரசுலேயே விட்டுருக்காங்க. பேட்டரி பஸ் வந்துருச்சு. ஆமா. பேட்டரி பஸ்ஸில் பெரிய ஆபத்து, பேட்டரி காரில் பெரிய ஆபத்து. அந்த கழிவை போடுவதற்கு நம்மள்ட்ட இடம் கிடையாது. ஓ. ஒன்ஸ் வீணாக போன பேட்டரி ரீசைக்கிள் ஆகாது. ஓகே. எந்த மண்ணாங்கட்டியும் தெரியாது, வாங்கி ஏற்று எல்லாத்தையும். நம்ம என்னத்தான் சொல்கிறது, ம். வீட்டு பேட்டரி தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். அந்த பேட்டரி ரீசைக்கிள் பண்ண 2031க்குள்ள இப்போ அரசு பஸ்ஸுகள்லேயே 33% நாங்கள் வந்து பேட்டரி இதை கொண்டு வந்துருவோம், பெட்ரோலை டிபெண்ட்ஸ் பண்ணி இருக்க மாட்டோம்னு சொல்லி அரசு அறிவிக்குது. பேட்டரியில் வந்துட்டா மிச்சமாக தான் இருக்கும். மின்சாரத்துக்கு எங்கே போவீங்க? நிலக்கரி போதுமா உங்கள்கிட்ட? காற்றாலை மின்சாரம் இருக்கா போதிய அளவு? ஓகே. அதுக்கு எங்கே போவீங்க? பேட்டரியில் பஸ் வந்துருச்சு. கரண்ட்டு ஃபேக்ட்ரியெல்லாம் எப்படி இயங்கும்? ஃபேக்ட்ரி யோசிக்க மாட்டீங்களா? பேட்டரியில் ரயில் வந்துட்டா, ரயில் ஃப்ளைட் வந்துட்டா பேட்டரியில், சொல்லுங்கள். இல்லை. அப்புறம் கப்பல் வந்துட்டா பேட்டரியில், இல்லை. அதெல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு பேசுங்க. இல்லை சார், இப்போ மாநில மத்திய அரசுகளுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் என்ன இப்போ உடனடியாக செய்யணும்? ஏன்னா ரொம்ப ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து மத்திய அரசு ஒன்றும் செய்ய முடியாது, கையேறு நிலை. அவங்க ட்ரம்ப்பையும் எதுக்க முடியல. அவன் வேறு இடம் உடம்புனா ஆளாக வச்சுருக்கான், எல்லாம் வீடியோ ஆடியோவாக வெளியிடுறான் டெய்லி. ஆமாம், மாநில அரசு என்ன செய்ய முடியும்? பெட்ரோலியம், எல்பிஜி, சிஎன்ஜியில் மாநில அரசு என்ன செய்ய முடியும்? என்ன இருக்குது நம்மள்ட்ட சோர்ஸு? ஒன்றுமே. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு? இப்போ உடனே ஆக்ரோஷமாக எழுந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இப்போ கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு, என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? மாநில அரசு, திமுக அரசு என்ன செய்ய போகுது? இப்போது வணிகர்கள், அதே போல் ஹோட்டல் உரிமையாளர் சங்கங்கள்லாம் வந்து இப்போ உங்கள்கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, உடனடியாக உங்களுடைய விஷனை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாருல மாநில அரசுக்கு. அவர் சொல்லுங்களா? அன்புமணியை சொல்லுங்க. அவர் ஆட்சியில் இருந்தால் ஒரு வேலை சொல்லுவார். ஆட்சியில் தான் சொல்லுங்க. அன்புமணி பாமகவை எப்படி கட்டமைச்சார் ஐயா? ஆட்சியில் இல்லாமல் பட்ஜெட் வெளியிட்ட ஒரே கட்சியாக பாமக தாங்க. வருஷம் வெளியிடுறாங்க 5 நிதி பட்ஜெட், 5 ஆண்டு நிதி திட்டங்கள் வெளியிடுவாங்க. அவர் அன்புமணி எடப்பாடிக்கு பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா? ஜெயலலிதாவோட சூட்கேஸை போட்டு போய் சட்டமன்றத்தில் இருந்தாக்க அவருக்கு யாரும் தெரியுமான்னு கேட்டார். அங்கே தான் போய் நிற்கிறாரு. அவர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கூட்டணியில் இருக்கார், என்டிஏ கூட்டணியில். மோடியை கேட்டு சொல்லுங்கள், நமக்கு தெரியல, நம்ம இன்னசென்ட்டு. அவர் தான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தவர் அன்புமணி. மோடியை கேட்டு சொல்லுங்கள், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க ஜி, என்ன செய்யலான்னு சொல்லுங்கள். அவர் ஏதாவது ஐடியா சொல்லுவார், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் என்னென்னு. இல்லை, இந்த அபாயத்தை முன்பே ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க தவறிவிட்டதா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு வந்து தவறிவிட்டதா? ஒரு மூளை போகிறதே தெரியாது, இந்தியாவுக்கு மட்டும் தெரியாது. இல்லை சார், முதல்ல குண்டு விடுது இல்லையா? அயத்துல்லா அலி கொமேனி படுகொலை செய்யப்படுறாரு இல்லையா? அப்போலாம் என்ன பண்ணுறது? அப்போ தான் போகிற உச்சத்தில் உச்சத்துக்கு போய் ஆரம்பிச்சதே டெம்ப்ட் ஹையில் தான் ஆரம்பிச்சது. லோவிலேருந்துலாம் போல ஒரே வெட்டி தான். அப்படி முதல் 2வது நாளே அவர் நாட்டுடைய தலைவரை கொண்டுட்டாங்க. அதனால் போற ஆரம்பிச்சதே ஹைக்கு தான், ஸ்லோ ரேஞ்ச் ஆஃப் டேக் ஆஃப் ஆகலை. அதான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இன அழிப்புன்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து ஈரானுக்கு எதிரான போர் நீங்கள் நினச்சா உங்களை விட அப்பாவே யாரும் இல்லை. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர் இது. அழிச்சு எடுக்கணுங்கிற முடிவெடுத்த ட்ரம்ப் தோட ஒழிஞ்சு போகணும். மிடில் ஈஸ்ட் முழுக்கவே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரணும், அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு வந்துட்டு ஆல்ரெடி. அப்புறம் சவுதியிலாம் போய் எப்படி போர் தடவை வச்சாங்க, கத்தாருக்கு எப்படி போனாங்க, பக்ரீனுக்கு எப்படி போனாங்க, துபாயில் எப்படி போனாங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் ஆல்ரெடி கட்டுப்பாட்டில் போனது தெரியலையா உங்களுக்கு? எல்லாமே அரசியல் ஆகிட்டுங்க. உலகம் பூரா பிளட்டி பக்கர் பாலிடிக்ஸ், எல்லாமே அரசியல், எவ்ரிதிங் பாலிடிக்ஸ். ஓகே, ஆல்ரெடி இவ்வளோ நாடு எப்படி கொடுத்தாங்க? அமெரிக்காட்ட உதவி பண்ண சொல்லி ஈரான் என்ன சொல்கிறான்? ஓஹோ, நான் இங்கே சட்டை போட்டு செத்து கிடப்பேன், நீ எங்கள் பகுமானமாக இருக்கீங்களா துபாயில், போடுறவன் தள்ள ஒரு குண்டான டம்முன்னு வச்சுன்னு அத்தாடி. அவன் என்ன சொல்லுவான்? ஐயோ, நீ தான் கொலகாரம், உனக்கு இடம் கொடுத்தது என்னையும் காலி பண்ண பார்க்குறான். ஏன்னா சவுதி, பக்ரீன், துபாய் எல்லாம் போர் தலைவடங்கள்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. சிங்கப்பூர் பேர் தான் பெரிய உலக போரை தாங்குற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, நம்மளாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க நாடுன்னு. அதனால் அவங்க என்ன செய்வாங்க? அரே ட்ரம்ப்பு என்னன்னு பாரியா, எங்கள் வீட்டில் வெடியை கொளுத்தி போடுறான். ஏய் இரு ஷேக், டோன்ட் வரி, ஐ வில் டேக் ஆல் ரெஸ்பான்சிபிள். கிழிச்சா நீ ஆயா வெடியாக போடுறான், பிரச்சனையாக இருக்கியா, வானிலே மூடிட்டேன். துபாய் தான் பெரிய வர்த்தகம் வேர்ல்டுலேயே, பெரிய நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி வச்சுக்க பெருசு. என்னையா தார்பாய் போட்டு மூட சொல்கிறேன், மேலே போய் ஏர்பிளெலாம் மூடி போட்டையா, நான் எங்கேயா காஜியில் ஒன்றும் இல்லை, இந்தியர்கள்லாம் ஊருக்கு போனுங்கிறாங்க, ஸ்பெஷல் ஃப்ளைட் ஒன்று விட்டுக்கிறேங்க. ஹலோ ஈரான், டோன்ட் ஃபைட், துபாய் மேக் ஸ்பெஷல் ஃப்ளைட். ஏய், நீ என்ன சொல்கிறது? நான் ஃப்ளைட்டை கூட அடிப்பட்டாங்கிறான் அவன். நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது? ஈரான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, எவ்வளோ நாள் தாட்டா மிரட்டிக்கிட்டே இருப்பார்? வாடா, அழிவு. அவர் குழந்தை அழுவுது, கும்பிட்டுக்கிட்டு
நோவா இருக்குது. பார்க்கவே முடியல. காசாவில் ஏற்கனவே 200 குழந்தைகள் அடிக்க வச்சுருந்தானோ. வலிச்சுதுரா எங்களுக்கும். இலங்கையில் அடித்தப்ப இறுதிப் போரில் 1,50,000 பேரை காலி பண்ண எல்லாம் வலிச்சுது, அழுதோம். ஆனால் யார் செத்தாலும் அழுவுறது தான் என்னோட தமிழனுடைய மரபு. எனக்கு வலிக்குது. ஈரான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எங்கே மேப்பில் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் எங்கே இருந்தாலும் மரண ஓலம்ங்கிறது ஒன்று தானே, கண்ணீர் ஒன்று தானே, மரண ஓலம் ஓடு ஒப்பாரி வைக்கிறது ஒன்று தானேங்க. அதான் ட்ரம்ப் செத்தாலும் ஃபீலிங்ஸ் தான், ஓகே, இஸ்ரேல் செத்தாலும் ஃபீலிங்ஸ் தான். மனிதர்கள் இரக்கத்தோடு நடக்க பழகுங்கள். ஈமானே இப்படி இருக்காது, கொடூரமாக இருக்காது. யாருமே அந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இப்போ பெட்ரோல் டீசல் குறையுது, குத்துதே குறையுதே, சிலிண்டர் விலையேறணும், நீ இந்த கேள்வியை கேட்குற. இல்லைனா இதையும் கண்டுக்க மாட்டோம். எங்கேயே போர் நடக்குதா, யாரோ சாவுறாங்களாம் அப்படின்னு இருக்காதீர்கள். குரல் கொடுங்க. நோ போர் வேண்டாம், சமாதானம் பேசுங்க. மோடி அவர்களே கூப்பிட்டு பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே ட்ரம்ப்பு. இறுதியான ஒரே கேள்வி, இப்போ நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார்? இப்போ இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்போ அடுத்த ஒரு மாதம் பெரும் சவாலாக இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி எந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலையை சந்திக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இக்கட்டில் தாங்க இருக்கோம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். பெரிய விஷயமே இல்லை. நம்ம இப்போயே இக்கட்டு ஆகிட்டோம், நெருங்கி வந்துட்டு. இன்னும் ஒரு 10-15 நாள்லாம் டப்பாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். தேர்தல் நடக்குதா இல்லைன்னு சந்தேகமாக இருக்குனுங்களா? தேர்தலே நடக்கும். ஆமாம், தள்ளி வச்சாங்க. இந்த இஷ்யூ காரணமாக. ஆமாம், ஏங்க கரண்ட் இல்லாமல் என்னங்க பண்ணுவீங்க? டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ஃப்ளைட் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? ட்ரெயின் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? எத்தனை நாள் ட்ரெயினுக்கு எல்லாம் கொடுத்துட போகிறீங்க? ஓகே, தேர்தலே போஸ்ட் பண்ணலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மூல ஆதாரங்க. நம்ம உடம்புல ரத்தத்தை நிப்பாட்டினா உடம்பு இயங்குமா? பெட்ரோல் டீசல் இல்லாமல் எப்படி உலகம் இயங்கும்? எவ்ரிதிங் கரண்ட், எல்லாம் கரண்ட். இதெல்லாம் எங்கள் அறிவிலேருந்து வருது அவங்களுக்கு ஃபுல் கரண்ட்டு. காற்றாலை மின்சாரமே நம்ம நாட்டில் ஃபெயிலியர் தான். வடநாட்டில் காற்றாலை மின்சாரம் வைக்கவே முடியாது. ஏன்னு சொல்லுங்கள், கழட்டி எடுத்துகிட்டு போயிடுவான் நைட்டோட நைட்டாக. ஓகே, நம்ம நாட்டில் இரும்பு அப்படியே கிடக்கு, அங்கே அதுவும் இல்லை. டோட்டலாக வறட்சியை நோக்கி பயணிக்கிறோம். வெயில் வேறு பட்டையை கிளப்புது. மழைக்காலம் கூட அறிவில் மேட்ச் பண்ணுவாங்க கரண்ட்டு. மேட்ரு அங்கே எங்கே பிக்கப் ஆகும் கரண்ட். இப்போ ட்ரை ஆகிடும், டேமும் எல்லாம் ட்ரை ஆகிடும், பவர் சப்ளை அறவே இருக்காது. பெரிய ஆபத்து. உலக நாடுகளே அமைதி காத்து எல்லாருக்கும் நல்லது செய்ய பாருங்கள். நன்றி. நிச்சயமா சார். இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே அந்த போர், அந்த எதிர்வலியாக இந்தியா மற்றும் நம்ம தமிழகத்திலும் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, சாமானியர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.